முழு வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும் முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. ஆமாங்கய்யா, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40 செடி கோகோ வச்சுருக்கோம். இது ஏன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்குள்ள ஒரு உத்வேகம் வந்தது. அதாவது எல்லா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையான நீலகிரி, ஊட்டி, கேரளா அந்த மாதிரி இடத்துலையே மட்டுமே கோகோ வளருது. நம்ம ஊர்லேயும் வளர்த்து காமிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா 40 செடியிலுமே அறுவடை வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தட்பவெட்ப நிலையை நம்ம மாற்றிருக்குங்க. பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளே பாக்கு மரம் வச்சுருக்கோம். பாக்கு மரத்துக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா கோகோ வச்சுருக்கோம். அதான் நம்ம அந்த தோட்டத்தை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிட்டோங்க. நம்ம தட்பவெட்ப நிலையை மாற்றி நம்ம குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு எந்த பயிர் நட்டாலும் இங்கே நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். கோகோ இப்போ தான் முதல் அறுவடை பண்ண போகிறோம். இது அறுவடை பண்ணி நம்மளே அது மதிப்பு கூட்டு பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் சாக்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் இயற்கையான முறையில் பண்ணுற ஆர்கானிக் சாக்லேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த இனிமேல் அடுத்த மாதத்துலேருந்து அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் கவாத்து பண்ணுறதுனால தான் நமக்கு கிளைகள் அதிகமாக வளர்ந்துருக்கு. பாருங்கள், இதில் 5 கிளை வந்திருக்கு. அதே மாதிரி தான் எல்லா மரத்துலையும் கிளைகள் அதிகமாக வளர்ந்துருக்கு. கவாத்து பண்ணால் தாங்க கிளைகள் அதிகமாக வரும். கிளைகள் அதிகமாக வந்தால் தான் காய் பூ அதிகமாக வரும். அப்போ தான் நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். முருங்கை பாருங்கள், இங்கேயே கூட முருங்கை வச்சுருக்கோம். இது பாருங்கள், இதில் கவாத்து பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு அறுவடை ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கிராப் இதில் ஆச்சு. இப்போ இதையும் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கவாத்து பண்ணிவிட்டு